லூக்கா 12:51 முதல் 53. when does this the fire இதுக்கு இந்த 50 வசனத்தை வாசித்துருமா? லூக்கா 12:50 வாசிங்க பார்க்கலாம். ஆகிலும் நான் மூழ்க வேண்டிய ஸ்நானம் உண்டு, அது முடிஞ்சிட்டுனா நான் நல்லா ஆயிருவேன், எனக்குள்ள எழுப்புதல் ஆப்ரேட் ஆயிரும். அது என்ன மூழ்க வேண்டிய ஸ்நானம்? வேற ஒண்ணுமே இல்லை, இயேசு கிறிஸ்துனுடைய மரணத்தை குறித்து சொல்லப்படுது. என்ன அர்த்தம்னா, நான் பிதாவின் சித்தத்தை செய்யணும், அதை செஞ்சிட்டேன்னா என் லைஃப்ல எழுப்புதல் அக்கினி பற்றி பிடிக்கும். இன்னைக்கு உங்க லைஃப்ல ஒரு டிசிஷனுங்க, கர்த்தர் உங்களை குறித்து ஒரு பிளான் வச்சிருக்கார். நம்புறவங்க தலைக்கு மேல கையை உயர்த்தி அலையில சொல்லலாமே, சொல்லுங்க என்ன குறிச்சு until my death. நான் தான் சொல்லுவேன், நிறைய பேர் மைண்டை செட் பண்ணிடுவீங்க, ஒரு வேலை கிடச்சிட்டா தேவ திட்டம் நம்பர் 2 நிறைவேறிட்டது. சர்ச்சுக்கு வந்துட்டோமா, தேவ திட்டம் நம்பர் 1 நிறைவேறிச்சு, ஞானஸ்நானம் நம்பர் 2 நிறைவேறிச்சு, பரிசுத்தாவி பெற்ற நம்பர் 3, சொல்லுங்க வாய் திறந்து நம்பர் 3 முடிஞ்சது. அடுத்து அந்நிய பாஷை பெற்றாச்சா, நம்பர் 4 முடிஞ்சது. அடுத்து சொல்லுங்க கல்யாணம் கட்டியாச்சா, நம்பர் 5 முடிஞ்சது. பிள்ளை பெற்றாச்சா, நம்பர் 6 முடிஞ்சது. அரசாங்கத்தில் வேலை கிடைத்து விட்டதா, நம்ம இருக்கு ரிவிட் இருக்குங்க, வெயிட் பண்ணுங்க, பொழப்பே இருக்காது அவனுக்கு இனிமே. அற்புதமான ஒரு பட்ஜெட். 7 நம்பர் 7 பிள்ளைகள் பெத்தாச்சா முடிஞ்சது, கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சதா முடிஞ்சது, தேவ திட்டம் முடிந்து விட்டது, சாட்டிஸ்ஃபைட். சொல்றேன், நம்ம கண்ணை மூடுற வரைக்கும் மையானிகளை எந்த கார்னர்ல, எந்த லாங்கிடியூட்ல, எந்த ஆட்டிடியூட்ல, எத்தனாவது நிமிஷம், எத்தனாவது நொடிப்பொழுது, எப்படி கயிறை கட்டி தலை முதல்ல இறக்குவானா, காலு மூலம் இறக்குவானா, அது முதற்கொண்டு தேவ திட்டத்தில் நமக்காக எழுதி வைக்கப்பட்டிருக்கு. மையாடியை கிராஸ் பண்ணும் போதெல்லாம் சொல்லுவேன், நித்திய வீடு. என்ன வீடு அது? நம்ம சாகர வரைக்கும் தேவ திட்டங்கள் நம்ம மேல உண்டு. அதை விசுவாசிக்கிற வாழ்க்கையில் நிச்சயம் நடக்கும். கையை வைத்து சொல்லுங்க பார்க்கலாம், தேவ திட்டங்கள் தேவ சித்தங்களும் சாகர வரைக்கும் எங்க வாழ்க்கையில உண்டு பாஸ்டர். நம்புறவங்க கையை வைத்து அலையிலையா சொல்லலாமே. இது முடியும் அளவும் உங்க லைஃப்ல ஒரு தீர்மானம் எடுக்கணும். என் வாழ்க்கையில பல பிரச்சனை வழியா வந்துட்டேன், இன்னைக்கு ஒரு ரிவைவல் எனக்குள்ள வந்துடுச்சு, இனிமே எந்த நாளும் சரி கர்த்தர் சொன்னாதான் நான் செய்வேன். ரிவைவல் வரணும்னா அந்த வசனம், எனக்கு அந்த 2வது வசனம், அது முடியும் அளவும் நான் என்ன பண்றேன்னா நெருக்கப்படுகிறேன். என்ன ஆண்டவரே, அக்கினியை போட வந்து போட்டு போக வேண்டியதானே, வந்தீரா போட்டீரா கொழுந்து விட்டு எரிந்ததா, நீரும் சந்தோஷமா இரும் நானும் சந்தோஷமா இருக்கு. நிறைய பேர் நினைக்கிறாங்க பாஸ்டர் செம ஜாலியானால அவர் சிரிச்சுக்கிட்டே இருக்காருன்னு. எவன் ரொம்ப சிரிக்கானோ, சைக்காலஜிக்கல் மேட்டர், எவன் ரொம்ப சிரிக்கிறானோ அவன் தான் ரொம்ப அழுறான்னு அர்த்தம். இந்த வசனம் என்னோடு பேசுது, இட்ஸ் ஆல் ஃபார் ரிவைவல். இந்த நிந்தனை, துக்கம், நெருக்கம், இது எல்லாமே ஒரு பெரிய எழுப்புதல் வரப்போகுது. நீனும் ரிவைவல் ஆக போற, கீழே இருக்கிற மக்களும் எனக்காக எழும்ப போறாங்க மகனே. அதனால இத்தனை நெருக்கங்கள் வழியா நான் போக வைக்கிறேன், அக்செப்ட் இட் அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில பல நெருக்கங்கள் வரலாம், பல உபத்திரவங்கள் வரலாம். போய் தேவனிடம் சண்டையிட்டு முறையிடுங்கள். எனக்கு இந்த நெருக்கம் மறையணும் ஜோமுற தப்பு கிடையாது, இந்த உபத்திரவம் மாறணும்னு நினைக்கிற தப்பு கிடையாது. பட் ஆல்மோஸ்ட் இந்த நெருக்கம் தான் உங்களை பெருக்கத்துக்குள்ள கொண்டு போகுது. கையை தூக்கி சொல்லுங்க, இந்த நெருக்கம் தான் என்னை பெருக்கத்துக்குள்ள கொண்டு போகுது. சொல்லுங்க, இந்த நெருக்கம் தான் பெருக்கத்துக்குள்ள கொண்டு போகுது. இந்த நெருக்கம் தான் எங்களை விஸ்தாரத்துக்குள்ள கொண்டு போகுது. இயேசு சொல்லுகிறார், அது நிறைவேறும் அளவும் நான் நெருக்கப்படுகிறேன். ரிவைவலுக்கு பேஸ்மெண்டே கத்துறதில்ல, ரிவைவலுக்கு அடிப்படையே நீ நெருக்கப்படுகிற சூழ்நிலையில இயேசு உள்ளத்துக்குள்ள இறங்கி வருவார். சில பயங்கரமான தீர்மானங்களை தேவனுக்காக எடுப்பீங்க. உங்க மூளை வேலை செய்ய ஆரம்பிக்கும். இன்னைக்கு இவ்வளவு நாள் இப்படி உட்காந்துட்டோமே, டைமை வேஸ்ட் பண்ணிட்டோமே, டைமை லூஸ் பண்ணிட்டோமே, இன்னும் எவ்வளவோ நம்ம ஷைன் பண்ணிருக்கலாமே. ஒரு தீர்மானம் எடுப்பீங்க, அந்த டிசிஷனை பரிசுத்தாவின் அக்கினி அங்கீகரிக்கும். நீங்க தேவனுக்காக வல்லமையா எழும்புவீங்க. கையை தட்டி அல்லேலூயா. இந்த
இந்த எழுப்புதல் வரும் பொழுது, ரிவைவல் நமக்குள்ள வரும் பொழுது, லூக்கா 12:51 முதல் 53 கண்டிப்பா நடக்கும். இது நடக்கலைன்னா உண்மையான எழுப்புதலே கிடையாது. லூக்கா 12:51 முதல் 53 சத்தமா வாசிங்க. லூக்கா 12:51 முதல் 53. இது நடந்தாதான் ரியல் எழுப்புதல். வாசிங்க. என்னவா வாசிங்க, சொல்லுங்க பார்க்கலாம். லூக்கா 12:50 வாசிங்க. லூக்கா 12 வாசிங்க 51 இருந்து வாசி. லூக்கா 12 எல்லாரும் பைபிள் எடுத்துக்கோங்க. லூக்கா 12:51 வாசிங்க பார்க்கலாமா? ஆமா. நான் பூமியில சமாதானத்தை உண்டாக்க வந்தேன் என்று நினைத்தீர்களா? சமாதானத்தை அல்ல, பிரிவினையை உண்டாக்க வந்தேன் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். எப்படி எனில், கரங்களை தட்டி ஒரு வீட்டுல இன்னைக்கு நிறைய பேர் வக்கனையா பேசுறோம். பாஸ்டர் என்ன அவரு எல்லாரும் கூட சண்டை போட்டு அலைறாரு. படா என் தாண்டட சொன்னார், யூ ஆர் அண்டர் த ரிவைவல். ஒரே நான் சொல்றேன், எதுக்கு 5 பேர் பிரிந்திருப்பார்கள்? எல்லாரையும் நக்கிட்டு எல்லாரையும் தாஜா பண்ணிட்டு அலைறோம், எழுப்புதலை பார்க்கவே முடியாது. நோட் மை பாயிண்ட். எது நிமித்தம் பிரிந்திருப்பார்கள்? ஒருவன் இயேசுக்காக வைராக்கியமாய் வாழ்வான், ஒருத்தன் உலகத்தோடு வாழ்வான். இவனுடைய போக்கு இவனுக்கு செட் ஆகாது. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தமே. அப்பா குடிப்பாரு, பிள்ளை பைபிள் தூக்கிட்டு சர்ச்சுக்கு வரும். அதுக்கு நான் அப்பா கூட போய் சேர்ந்து கனப்படுத்துவாங்க. குடிக்க முடியுமா கூட சேர்ந்து? எது நிமித்தம் பிரிந்திருப்பார்கள்? என் நாமத்து நிமித்தம். எல்லா இடத்துலயும் இயேசுவின் நாமம் உங்களை சேர்த்து வைக்காது. எனக்கு அதெல்லாம் நம்பிக்கையே கிடையாது. இட்ஸ் ஆல் டிவைன் அபார்ட் ஃப்ரம் பைபிள். வீட்டில் சித்தப்பா ஸ்மக்லிங் பண்ணுவாரு, சித்தப்பா கூட எசந்து இருக்க முடியுமா? நம்ம இல்ல சித்தப்பா பணத்தை வாங்கி பிள்ளை கல்யாணம் நடத்த முடியுமா? அநீதியின் பணம் பண்ண முடியுமா? நம்ம பிரிந்திருப்பாங்க. ஒருத்தன் பெந்தேகோஸ்தே சபைக்கு வந்து ஆராதிப்பா, ஞாயிற்றுக்கிழமை காடு வச்சா போக மாட்டான். கையை வைத்தி மேல இருக்கவங்க சத்தம் அலையில சொல்லுங்க. ஒரே குடும்பத்தில் சொல்லுவாங்க, ஆமா பெரிய சபை பெரிய பாஸ்டர் இவர் கிழிச்சாரு. இவன் ஒருத்த மட்டும் தான் பைபிளை தூக்குறான் பாரு. 40 வருஷம் உன்னை பெத்தவன் நான் சொல்றதை கேளுடே, ஞாயிற்றுக்கிழமை கட்டடிச்சுட்டு வான்னு சொல்லுவாங்க. ஆனா நீங்க வருவீங்க தேவனுக்காக, ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு வருவேன். இது நிமித்தம் குடும்பத்தில் பிரிவினை வரும். கரங்களை தட்டி களி கூறுங்கள், உங்கள் மேல் எழுப்புதலின் ஆவி செயல்படுகிறது. Because of God. நீங்க யாரு எனக்கு தெரியும். சொத்துக்காக பிரிஞ்சிட்டு ஆண்டவருக்காக நான் சகலத்தை சகைக்கிறேன். கதையை விடக்கூடாது. வர வேண்டிய சொத்து வந்திருக்காது, அதனால வீட்டு பக்கம் போறது கிடையாது. கிடைக்க வேண்டிய பணம் வந்திருக்காது. எங்க ஆண்டவருக்காக எவனை பகச்சனி நீ சொல்லு பார்ப்போம். மனசாட்சி தொட்டு சொல்லு. ஆண்டவருக்காக பாஸ்டர், என் ஃபேமிலி இவங்க எல்லாம் என்னோட தூரமா இருக்காங்க, சொல்லு பார்ப்போம் எவனா ஒருத்தன். பிகாஸ் ஆஃப் காட். நீங்க என்னால சொல்ல முடியும்? பைபிளை தூக்குனதுனால, இயேசுவை பிரசங்கம் பண்றதுனால, ஜனங்களை தேவனுக்குள்ள நடத்துறதுனால எத்தனையோ பகைகள், சுமைகள், அவமானங்கள், பழி சொல்கள் பேச்சு மேல இருக்கு. அது நிமித்தம் நான் பிரிந்திருக்கிறேன். எனக்கு பரலோகத்திலையும் பல நிறைய இருக்கும். கர்த்தர் என்ன கொண்டு ஒரு உண்மையான எழுப்புதலை கர்த்தர் நிச்சயம் இந்த தேசத்துல, இந்த தமிழ்நாட்டில், இந்த இந்தியாவில், இந்த உலகத்துல கர்த்தர் கொடுப்பார். என் நாமத்து நிமித்தம் 5 பேர் பிரிந்திருப்பார்கள் அப்படின்னு சொல்லிட்டு என்னெல்லாம் சொல்ல வராரு பாருங்க. வாசிங்க அப்பா. இந்த வசனம் நேத்து என்ன ரெவலேஷன் அப்பா. காயம்பட்ட புண்ணுக்கு எப்படி ஒரு மருந்து போட்டுச்சு அப்படின்னா, வாசிங்க பார்க்கலாம். வாசிங்க என்னவா எப்படி சொந்தமா வாசிங்க. 2 பேருக்கு விரோதமாய் வாசிங்க. என்னவா தகப்பனுக்கும் அங்க எங்க வாசிங்க தகப்பனுக்கும். நல்லா திரும்ப வாசிங்க. தகப்பனுக்கும் சத்தமா வாசிங்க. தகப்பனுக்கும் அடுத்த கேட்டகரி வாசிங்க. தாய் சொல்லுவா, மாமா பையனை கட்டிக்கோப்ல 70 பவுன் அவங்க போடுவாங்க. இந்த பிள்ளை வந்து ஞானஸ்நானம் எடுத்திருக்கோம் சொல்லும். அப்படிலாம் கிடையாதுமா, முடியாது. அம்மாக்கும் மகளுக்கும் சண்டை தான் வரும். கல்யாணம் கட்டினதுக்கு அப்புறம் பிரச்சனை. உடனே அம்மா சொல்லுவா, நான் அப்பவே சொல்லல மாமா பையனை கட்டியிருந்தா பிரச்சனை வராதுன்னு. தாய்க்கும் வரதான் செய்யும். ஆண்டவர் நாமத்து நிமித்தம் வரதான் செய்யும். அக்செப்டட், ஏற்றுக்கொள்ளும் இருதயத்தில். வாசிங்க என்னவா. மாமிக்கும் இதெல்லாம் எழுதவே வேண்டாம். இதெல்லாம் சும்மா, இதை எதுக்கு எழுதணும்? இதெல்லாம் தேவையே கிடையாது. மாமிக்கும்
நிறைய பேர் சொல்லுவோம், பாஸ்டர் மாமியார் கொடுமைப்படுத்துற. என்னமா லூசாமா, பைபிளை வாசிமா. இதுக்கு தான் இயேசு வந்தார். மாமி சொல்வா, நீ என்னதான் இருந்தாலும் தாய் சபையை விட்டு பார்க்கக்கூடாது. ஏன்னா புதுசா அல்லலையா அல்லலையான்னு பேசுறக்கு, அல்லலையா அல்லலையா என்ன புதுசா உனக்கு அல்லலையா. அந்த ஒருத்தர் அந்த சின்ன பையன் ஒருத்தர் ஏதோ சொல்றான், நீ அண்ணான்னு கேட்டுருக்க அல்லலையா, நீ வந்து தாய் சபைக்கு செத்துரு போய். மாமி சொல்லும், அதெல்லாம் நீ வெளியே கால் எடுத்து வச்சு பாரு, சொத்துல அண்ணன் கிடைக்காது. வீடு கட்ட கிளை கூடு கட்டி அடிக்கணும். வெளியே கால் வச்சு பாரு, வெட்டிடுவேன். நீ சொல்லணும், தாயே இன்னைக்கு நான் சொல்றேங்க, குடும்ப சொத்து வேண்டான்னு வந்தேன், பணம் வேண்டான்னு வந்தேன், இப்பவும் பயங்கரமான சில போராட்டங்கள் வழியாக போயிட்டு இருக்கிறேன். எதுவும் வேண்டான்னு ஆண்டவருக்காக ஸ்ட்ராங்காக ஸ்டபனாக நின்றுட்டு இருக்கிறேன். இன்னைக்கு என்னால் சொல்ல முடியும், நான் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் கர்த்தர். உங்க ஃப்ரெண்டு மோசமானவன், நைட் குடிகார பார்ட்டி வச்சிருப்பான், பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு அப்புறம் கூப்பிடுவான், கண்டிப்பா போக கூடாது. டெஃபினெட்லி யூ ஷுட் நாட் கோ தேர். பட் தி சேம் டைம் நம்ம பாவம் செய்யும் பொழுது கர்த்தர் என்ன பண்ணார்னா, நம்ம செய்கிற பாவத்தின் கிரியைகளை அருவருத்தார், நம்மை அருவருக்கவில்லை. என்னைக்குமே இந்த பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்க பாருங்க. வாழ்க்கையில பிரச்சனையில் உபத்திரம் வரும்போது, எப்பா அவன் செய்யறது பிடிக்கல, பட் ஆனா அவன மேல எனக்கு ஒரு மனக்கசப்பு இல்லை. இதான் ரிவைவலுக்கு முக்கியமான விஷயம். நான் மூழ்க வேண்டிய ஸ்நானம் உண்டு. என்ன ஸ்நானம்? இதான் அது. நான் கடந்து போக பாதை ஒன்று உண்டு, அதான் இது. வேதமே சொல்லுது, என் நாமத்து நிமித்தம் எல்லாராலும் என்ன பண்ணுவீங்க? திரும்ப பகச்சிருங்கன்னு சொன்னாரா? சொல்லுங்க. சர்ச்சுக்கு போறது நிமித்தம் குடும்பத்தில் எல்லாரும் பகைப்பாங்க, பகச்சிருன்னு சொன்னாரா? மனசை எம்டி ஆக்குப்பா, ஸ்பேஸ் கிளியர் பண்ணு, கசப்பே இல்லாம இதயத்தை ஃப்ரீ ஆக்கு. எழுப்புதல் நாவிய மேல ஊற்றப்படும். ஆமென். வந்து நிப்பான் வீட்டு வாசல்ல, எப்படி ஆகிலும் எனக்காக ஜோமனி விடு, நான் நல்லாகணும். கையை தட்டி ஒரு ஆமென் சொல்லலாம். நல்லா இந்த வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். மாமிக்கும் மருமகளுக்கும் வாசிங்க. மாமிக்கும் மருமகளுக்கும் விரோதமாய் மருமகளும் மாமி எப்பனாலும் ஒண்ணுதான். ஃபர்ஸ்ட் சொல்றாரு மாமிக்கும் மருமகளுக்கும். இதுல மட்டும் ரெண்டாவது டெஃபினிஷன், மருமகளுக்கும் மாமிக்கும். மீதி எல்லா வசனமும் வந்து எப்படின்னா தகப்பனுக்கும் மகனுக்கும். ஆமென். மாமிக்கும் மருமகளுக்கும். அதை வாசிங்க. அடுத்து, பின்பு அவர் ஜனங்களை நோக்கி, நீங்கள் காணும்போது மழை வரும் என்று சொல்கிறீர்கள், அப்படியாக தென்றல் அடிக்கிறது நீங்கள் காணும்போது உஷ்ணம் உண்டாகும் என்று சொல்ல, அப்படியாகும். மாயக்காரரே, பூமியின் தோற்றத்தையும் வானத்தையும் தோற்றம் நிதானிக்க உங்களுக்கு தெரியுமே, இந்த காலகட்டத்தை நிதானியாமற் போகிறது என்ன? இயேசு வரப்போகிறார். நாம் ஆவியிலே எழுப்புதல் அடைய வேண்டும் என்று மண்ட வேலை செய்யாம போனது என்ன? இயேசு ராஜா வர போகிறாரு, ஆவியில எழுப்புதல் வராம போகிறது என்ன? இத்தனை ரிலேஷன்ஷிப்பை சொல்றாரு. எங்கேயாவது இதுல புருஷனுக்கும் பொண்டாட்டிக்கும் என்று சொன்னாரா? எவ்வளவு ஆச்சரியமா முடிக்கார்ல. அப்படின்னா அவன் கழட்டிட்டு ஓடிடுவான். ஒரு வசனம் போதும். ஆண்டவர் சொல்லிட்டார், புருஷனுக்கும் பொண்டாட்டி தான் சண்டை வச்சு போய் கழட்டி விட்டு போ. இத்தனை ரிலேஷன்ஷிப்பை சொன்னவர் புருஷனுக்கும் மனைவிக்குன்னு சொன்னாரா? ஏன் சொல்லலை? எனக்குள்ள ரொம்ப செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் ரொம்ப உண்டுங்க. செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் அப்படிங்கிறத காட்டிலும் ஒரு விசுவாசம், எல்லாம் நம்மளால முடியும். ஆனால் ஒரு பலவீனத்தின் பாதை வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியும் நம்மளால ஒன்றும் முடியாது. சொல்றேன்ல, நான் உங்களுக்கு முன்னாடி போறேன், அதான் ஆவிக்குரிய தகப்பன். நீங்க போக வேண்டிய பாதைகள்ல ஃப்ரண்ட்ல போறேன். ஸோ கற்றுக்கொள்ளுங்கள் உங்க வாழ்க்கையில. ஸோ உங்கள் பிள்ளைகளை நேசியுங்கள், மனைவியை நேசியுங்கள், மனக்கசப்புகள் மறைய வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த இடத்துல எத்தனையோ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுகளோ மனக்கசப்பு இருக்கு. அடிச்சு சொல்லுவேன், என் புருஷன் மேல எனக்கு ஒரு பிட்டர்னஸ். போயிட்டு போதுங்க. எவ்வளோ காலம் வாழ போறாரு? 10 வருஷம் வாழ்வாரா? 5 வருஷம்? எவனுக்கு என்ன நடக்கும்னே தெரியாது. புருஷன் மேல கசப்பு, மனைவி மேல கசப்பு. கசப்பை நெகிழ்ந்து விடுங்க. இந்த கடைசி கர்த்தருடைய பரிசுத்த பந்தியில கசப்புகளை நெகிழ்ந்து விட்டு தேவனுக்காக ஒரு செப்பரேஷன் வாழ்றோம். நான் அடிக்கடி சொல்லுவேன், ஆண்டவரே பைபிளை மட்டும் தூக்கலைன்னா அத்தனை பேருக்கு நான் நல்லவன்.
என் சுவாபத்தை பத்தி உங்களுக்கு தெரியாது, யோசிக்கவே மாட்டேன். 1000 ரூபா இருந்துச்சா கூட 10 பேர் இருக்காங்களா, தலைக்கு 100 ரூபா. யாரும் எங்கேயும் வெளியே கூட்டு போனா என்ன வேணுமோ வாங்க போ, என்ஜாய் த லைஃப், தலைக்கு 100 ரூபான்னு வாழ்ற ஆளுனாலாம். ஸோ பைபிளுக்காக இவன் தேவனுக்கு விரோதமா இருக்கான், இவன் கூட நம்ம என்ன பண்ண முடியாது, செய்ய முடியாது. சர்ச்சை ஆட்ட போடுறவங்க கூட போய் நம்ம சேர முடியுமா? சர்ச்சை புல்டோசர் வச்சு இடிச்சு உடச்சிருவேன்னு சொல்லுவான், அவங்க கூட போய் உட்காந்து கைத்தட்டி பாட்டு பண்ண கர்த்தர் அங்கீகரிப்பாரா? இந்த கையில் மக்கள்கிட்ட காணிக்க வாங்கிட்டு, இந்த கையில் மக்களை ஆண்டவரே சபையை வழங்க, ஊழியத்தை வழங்க, ஜனங்களை தூக்கிடுங்கன்னு சொல்லிட்டு இந்த சர்ச்சை ஒருத்தன் சொல்லுவான், மிரட்டில் விடுவான், அடியாளுக்களை வச்சு புல்டோசர் கொண்டு நிப்பாட்டுவான், உடச்சி நூக்கு சொல்லி ஆக்கிடுவேன் அப்படின்னு சொல்லுவான். அவங்க கூட போய் கட்டி பிடிச்சி ஐ லவ் யூன்னு சொல்லுவானா? அதான் மாயக்காரரேன்னு. ஸோ உங்கள் லைஃப்பில் ஒரு தீர்மானம் எடுக்கணும். எந்த விஷயத்தில் யார் யாருக்கு நம்ம தூரமாகணும், எந்தெந்த விஷயங்களை நமக்கு மனக்கசப்பு சரியாகணும், இதை கிளியர் பண்ணிங்கன்னா உங்கள் மூளை வேலை செய்யும். இந்த விஷயத்தில் நான் வெளியே வரணும், எனக்குள்ள ஒரு எழுப்புதலின் ஆவி ஊற்றப்பட வேண்டும். நமக்குள்ள வரும்பொழுது கர்த்தர் என்ன செய்வார்? ஏசாயா 52:1-2, அப்போஸ்தலர் 3:23. வேகமா இருங்க பார்க்கலாம். ஏசாயா 52:1-2 சத்தமா வாசிங்க. ஏசாயா 52:1-3 வாசிங்க பார்க்கலாம். ஏசாயா 52:1-3 வாசிங்க. எழும்பு சீயோனே எழும்பு. எதை தட்டிட்டு எழும்பணுமா? எழும்பு சீயோனே எழும்பு, வல்லமையை தரித்துக்கொள். வாசிங்க வாசிங்க. அலங்கார வஸ்திரத்தை உடுத்திக்கொள், விருத்த சேதனம் இல்லாதவனோ அசுத்தனும் உன்னிடத்தில் வருவதில்லை. 2வது வசனம், தூசியை உதறி விட்டு எழுந்துரு. எருசலேமே அன்பு பிள்ளையே ஸ்ட்ராங்காரு. வாசிங்க. போராட்டங்களிலும் உபத்திரவங்களிலும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே மடங்கடிக்கப்பட்ட அன்பு சீயோன் குமாரத்தியே வாசிங்க. என்னவா? உன் காலத்தில் உள்ள கட்டுகளை அவிழ்த்து விடு. 3வது வாசிங்க. விலையின்றி தீர்க்க தரிசனமான வார்த்தையை சொல்றங்க. காரணமில்லாம விற்கப்பட்டீங்க. ஆமென். யோசேப்பை போல காரணமில்லாம எல்லாம் பேசுறான். விற்கப்பட்டீங்க மனுஷர் கையில். அடுத்து வாசிங்க. பணமின்றி மீட்கப்படுவீர்கள். கரங்களை தட்டி ஆமென் சொல்றவங்க நல்ல சத்தமா கரங்களை தட்டி அல்லேலூயா சொல்லலாமே. எழும்பு சீயோனே எழும்புப்பா, எழும்பு. ஒருவேளை நீ விழுந்திருக்கலாம், நீ செய்த தவறா கூட விழுந்திருக்கலாம், இல்ல 10 பேர் சொல்ற கீழே தள்ளி இருக்கலாம், எல்லாம் ஒண்ணுதான். ஆனா நீ ஒரு டிசிஷன் எடுக்கணும். எழும்பணும். நம்ம என்ன பண்ணணும்? நம்ம எழும்பணும். பிரச்சனை வந்துட்டோம், உபத்திரம் வந்துச்சு, ஓகே, இன்னைக்கு ஒரு டிசிஷன், எழும்பணும். எழும்பணும். தேவனுக்காக எளிமையாகணும். எதை தட்டி விட்டு எழும்பணுமா? தூசிய. தூசினா என்ன தெரியுமா? உலக கவலை. என்ன கவலை அது? என் பிள்ளை என்ன பண்ணுவா? நம்ம திடீர்னு வரும், எல்லாருக்கும் வரும், எனக்கும் ரொம்ப வந்துடும். திடீர்னு நம்ம பார்ப்போம், ஐயோ என்ன நடக்கும், நம்ம ஒருவேளை இன்னைக்கு செத்து போயிட்டு நாளைக்கு என்ன நடக்கும் அப்படின்னு யோசனை திடீர்னு வந்துடும். ரொம்ப யோசித்தோம்னா அவ்வளோதான், பைபிள்லாம் தூக்கி கட்டி மூட முடிச்சு வச்சிரும். அப்பா ஏமா வேண்டாம், வரதான் செய்யும். மனுஷனா இருந்தேன்னா பிசாசு சிந்தனை மண்டல வந்து அப்படியே தாக்குவான். என்ன பண்ணுவேன், ஏது பண்ணுவேன், அது காசு இல்லையே, அது இல்லையே, இஎம்ஐக்கு என்ன பண்ணுவேன், சோத்துக்கு என்ன பண்ணுவேன், சாப்பாடுக்கு என்ன பண்ணுவேன், ட்ரெஸ்ஸுக்கு என்ன பண்ணுவேன், பொண்டாட்டிக்கு என்ன பண்ணுவேன், சொந்தக்காரருக்கு என்ன பண்ணுவேன், பல விஷயங்களை கொண்டு வருவான். தூசியை தட்டி விடுறது என்ன தெரியுமா அர்த்தம்? ஸ்டாப் இட், நிறுத்திக்கொள். மூளையில ஒரு விஷயம் மூளைக்குள்ள இப்படி ஓடும் போதே இயேசுவின் நாமத்தினால நின்று விடு. ஸ்டாப் இட். அந்த ஃபர்ஸ்ட் கிளான்ஸ்லயே நெகட்டிவிட்டியை ஸ்டாப் பண்ணணும். அந்த ஒரு செகண்ட்ல நெகட்டிவிட்டியை ஸ்டாப் பண்ணணும். ஆமென். ஒரு கிளான்ஸ்ல நிப்பாட்டணும். ஒரு தவறான காரியம் மூளையில வருதா, அந்த ஃபர்ஸ்ட் ஃபிராக்ஷன்ல இல்லையே இயேசுபைய கூட இருக்காரு, இது எப்படி நடக்கும்? என்டர்டெயின் பண்ணக்கூடாது. தூசிகளை என்ன பண்ணக்கூடாது? என்டர்டெயின் பண்ணக்கூடாது. இன்னைக்கு தூசியை தட்டுங்க, உலக கவலையை தூக்கி குப்பையில போடுங்க. கர்த்தர் எல்லாத்தையும் பார்த்துக் கொள்வாரு. நம்ம தேவனுக்காக எழும்பணும். மேல இருக்கவங்கள நல்ல கையை தட்டி, நல்ல தலைக்கு மேல கையை தட்டி அல்லேலூயா சொல்லலாமே. சொல்லுங்க சத்தமா அல்லேலூயா. சொல்லுங்க சத்தமா அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. பகல பார்த்து சொல்லுங்க, எழும்பு சீயோனே
நான் சொல்லட்டுமா, சீயோன் விழுந்ததுனால சீயோன் வந்து கொய்யோனா மாறாது. God is addressing it as a Sion. சீயோன் விழுந்து போனதுனால சீயோன் கொய்யோனா மாறாது. சீயோன் தான் அது. ஆண்டவர் கூப்பிடும் போது விழுந்து போன சீயோனே கூப்பிடல, அதை மறைச்சிட்டார், அதை விட்டுட்டார். எலும்பு சீயோனே. ஆண்டவர் சொல்றாரு, அழகா இந்த வசனம் சொல்லப்படுது, எலும்பு சீயோனே எலும்பு, உன் வல்லமையை தரித்துக்கொள். நீ கீழே விழுந்துட்ட, உன் வல்லமையை தரமாட்டெல்லாம் சொல்ல மாட்டார். எலும்பு வல்லமையை தரிச்சுக்கோ. எலும்பு தூசியை உதறி விட்டு எலும்பு. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 3:2-3. அப்போஸ்தலர் 3:2-3. அப்போஸ்தலர் 3:2-3. நியூ கவெனன்ட் ரிவைவல் எவ்வளவு பியூட்டிஃபுல்லா ஸ்டார்ட் ஆகுது பாருங்க. அப்பொழுது தன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார்கள். தேவாலயத்தில் பிரவேசிக்கிறவர்களிடத்தில் பிச்சை கேட்கும்படிக்கு நாடோறும் அவனை அலங்கார வாசலாலே, சொல்லுங்க, தேவாலயத்தின் வாசல்ல வந்து வச்சாங்க. வாசிங்க. தேவாலயத்தில் பிரவேசிக்கிற பேதுருவை யோவானையும் அவன் என்ன கண்டு என்ன பண்ணா? இப்படிதான் நிறைய பேர் ஊழியக்காரங்கிட்ட வந்து ரிவைவல் ஸ்டார்ட் ஆக எப்படி தெரியுமா? நல்லா கவனிங்க. இவன்கிட்ட பிச்சை கேட்கா, ஆனா பேதுரு பிச்சை கொடுக்கல. இவனுக்கு தேவை இன்னது என்பதை புரிய வைத்தான். அவனுக்கு தேவை பிச்சை இல்லை, அவனுக்கு தேவை எலும்பி நட. இன்னைக்கு உங்க லைஃப்ல ஒரு தீர்மானம் கொள்ளணும். நம்ம சபைக்கு வாரோம், தேவ சமூகத்தில் உட்கார்ந்து இருக்கிறோம். ஒருவேளை பிறந்ததுலேருந்து இப்படி ஒரு சூழ்நிலை தான் நம்ம இருக்கிறோம். ஆனால் இன்னைக்கு ஒரு டிசிஷன் நம்ம எடுக்கணும். 4வது வசனத்தை வாசிங்க. பேதுருவும் யோவானை உற்று பார்த்து எங்களை நோக்கி பார் என்றார்கள். இப்போ புரியுதா? ஏன் இப்போ சர்ச் நடக்கும்போது அங்கிட்டு இங்கிட்டு பார்க்காத, எங்களை பாரு, சுத்தி சுத்தி கண்ணை உருட்டாத, ஆல்டரை பாரு, கை தட்டுன்னு ஏன் தெரியுமா சொல்றோம்? பேதுரு சும்மா எழுப்பி இருக்கலாமே, எங்களை உற்று எங்களை நல்ல கண்ணை வச்சு பாருப்பா முண்டை கண்ணா அப்படின்னு சொல்றான். வாசிங்க அடுத்து. என்னவா? அப்பொழுது பேதுரு வெள்ளியும் பொண்ணும், எனக்கு புரியல, இவன் கேட்டது பிச்சை, இவன் எதுக்கு வெள்ளியும் பொண்ணையும் சொல்லணும்? இப்போ உங்கள்கிட்ட பிச்சைக்காரன் கேட்கான், ஐயா ஏமா தர்மம் பண்ணுங்க. எத்தனை பேர் பிச்சை போடுற பழக்கம் உண்டு? கை தூக்கி காமிங்க. என்ன இவ்வளோ மோசமான சபை போட்டு எடுத்துருவீங்களோ நைஸா? எத்தனை பேருக்கு பிச்சை போடுற ஹேபிட்? நான் சொல்றேங்க, வாழ்க்கையில் சில நாம் செய்த சில தவறுகள் எல்லாம் ஜபத்தில் உடையாது. இது ஒரு சீக்ரெட். சகேவு வீட்டுக்கு இயேசு போறாரு. ஒரு சிறிய ஜபத்தில் அவன் பாவத்தை கர்த்தர் மன்னித்திருக்கலாம், வார்த்தையின் வல்லமையினால மன்னித்தேன் என்று சொல்லியிருக்கலாம். செய்த வினைகளுக்கு சில விஷயங்கள் நம்ம வெளியே பணத்தை கொடுத்துதான் ஆகணும். நிறைய பேருக்கு கிவிங் மென்டாலிட்டியே கிடையாது. இங்க கொடுக்கறதுல சில கட்டுகள் உடைக்கப்படும். அந்த அழகா அந்த சகேவு சொல்லுகிறா, யாரிடத்திலே ஆகிலோ என்ன மன்னிச்சிருங்க ஆண்டவரே. இது நீங்க வெளியே போயிடக்கூடாதுல்ல, முந்திருவானுங்க. ஆண்டவரே யார்ட்டையாவது அநியாயமா வாங்கியிருந்தா மன்னிச்சிருங்கப்பா, இயேசுவின் ரத்தனை கலவட்டும். ஆண்டவர் சொல்லுவா, டேய் உன்னையும் தெரியும் உங்க அப்பனையும் தெரியும். ஆண்டவரே எவனையாவது ஆட்டையை போட்டு வாங்கியிருந்தா கொடுக்கிறேன். அந்த கொடுப்பதை மன்னிப்பு வந்தாகிவிட்டது. Giving will break some curses. நான் இன்னைக்குமே சொல்வேன், கர்த்தருக்கு கொடுப்பதும் ஏழைகளுக்கு கொடுப்பதும் curses break பண்ணும். நல்லா கவனிங்க, இதை சொல்றேன், ஆவியானவர் ஏவுகிறார், நான் சொல்றேன். ஆபிரகாம் வீட்டு வாசல்ல உட்கார்ந்து இருக்கிறான். 3 தேவ புருஷர்கள் அவனை பார்க்கும்படி வருகிறார்கள். மேல இருக்கனே கவனிக்கீங்களா? கொடுப்பதினால் எவ்வளவு ஆசீர்வாதம் வருகிறது என்பதை வேதம் தெளிவாக சொல்லுகிறது. அழிவுகளை தடுக்குது. 3 தேவ தூதர்கள் வராங்க. நம்மள மாதிரி கஞ்ச பிஸ்னாரியா இருந்தா, ஆண்டவரே ஒன்றும் இல்லை, எங்கள் அப்பா தேராக விட்டு வர சொன்னீங்க, ஒன்றும் வெளியே கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்க, அதனால ஒன்றும் இல்லை. மூணு பேர் வராங்க. 3 பேர் வந்த உடனே ஆபிரகாம் ஓடி போய் என்ன பண்ணுறாங்க, உட்கார வச்சு அவங்களுக்கு நல்ல ஆகாரத்தை சமைச்சு கொடுக்குறான். உடனே வேதம் சொல்லுகிறது, உடனே அந்த ஸ்பாட்ல ஆரம்பிக்கிறான், உன் மனைவியாகிய சாராள் எங்கே?
ஆபிரகாம் ஜெபம் பண்ணி குழந்தை வாங்கல, கொடுத்து வாங்கினான். கிவிங்க பத்தி ஏன்ட்ட பேச வாங்கடா. கிவிங்க பத்தி அவன் கொடுத்த உடனே அவர் கேட்கிறாரு, ஓ மனைவி ஆகிய சாரால். ஸோ எல்லாம் ஜெபத்தில் நடக்காதுங்க. பணத்தை இழக்க வேண்டிய இடத்துல இழக்கணும். ஏன்ட்ட எவ்வளோ விஷயம் கடவுள் டிமாண்ட் பண்ணியிருக்காரு தெரியுமா? எடு வெளியே எடு. தாசமமாகலாம் கொடுக்க, அது தாசமாக என்பது கர்த்தருக்கு கொடுக்க. நம்ம கர்த்தர் நமக்கு கொடுத்துல 10 ஒன்று கொடுத்துதான் ஆகணும். வேடு அதை தாண்டி வெளியே கொடுத்தான், வாங்கினான். ஆண்டவர் டிமாண்ட் பண்ண எல்லா இடமும் பணக்கார்ட்ட டிமாண்ட் பண்ணல, இல்லாத இடத்துல தான் டிமாண்ட் பண்ற. ஆண்டவர் டிமாண்ட் பண்ணுவாரா? எஸ், he will demand. ஒரு குழந்தையை கொடுத்தார், ஒரு குழந்தையை கேட்டார். கரங்களை தட்டி ஆவேன் சொல்லலாமே. கொடுக்கணும் கர்த்தருக்கு. கொடுத்தாதான் சில சாப கட்டு உடையும். சில ஜெப வீரர்களை பார்த்திருக்கேன், சில எழுப்புதல் வீரர்களை பார்த்துட்டு தான் இருக்கேன். சல்லி பைசா இழக்க மாட்டானுங்க. எப்படி உங்க லைஃப்ல ரிவைவல் வரும்? கொடுக்கணும் கர்த்தருக்கு. யோசிக்காம அடிக்கணும் காசு. Giving to God will moves the God heart. கர்த்தரின் இதயத்தை அசைக்கும். அவன் சொல்ற, யார்ட்டையாவது அநியாயமா வாங்கி தான் திரும்ப கொடுக்குறேன். உடனே எந்த வசனமும் ஸ்டார்ட் ஆகல, இன்னைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. ஸோ கொடுக்கும்போது இந்த மைண்ட் செட்டில் நம்ம கொடுக்கணும். நம்ம கொடுக்கறதுனால தந்தானை துதிப்போமே. இப்போ கொடுக்க கிடப்போம்னா அப்படி அந்த கொடுப்பெல்லாம் கதைக்கே ஆகாது. ரெவலேஷன்ல அடிக்கணும், காசு எடுத்து ரெவலேஷன்ல அடிக்கணும். வெளியே பாக்கெட்டை பர்ஸை திறக்கும் போதே சில நேரம் நிறைய இடங்கள்ல பார்த்துருக்கிறேன். வெளிநாட்டு ஊழியர்களுக்கெல்லாம் போகும்போதே எனக்கு நல்லாவே தெரியும், வெறுங்கையா போகிறோம், வெறுங்கையா தான் வரப்போகிறோம். நல்லா ஆஃபரிங் கொடுப்பாங்க, வாங்கி பர்ஸில் ஏற்றி 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 வச்சுட்டு இருப்பேன். கடைசி ஏதாவது ஒரு சர்ச்சுக்கு போவேன். எல்லா சர்ச்சிலையும் நம்மளை உட்கார வச்சு தான் காணிக்க எடுப்பாங்க. இது என்ன கணக்குன்னு எனக்கு இப்போ வரைக்கும் தெரியல. ஊழியக்காரங்கையில் கொடுத்ததுக்கப்புறம் காணிக்கலாம், வர்றதுக்கு முன்னாடி எடுக்கலாம், அப்படி கிடையாது. காணிக்கை நேரம் காணிக்கை தேவனுக்காக கொடுப்பன உடனே நான் நைஸாக பர்ஸை திறந்து அப்படியே தேடுவேன். அந்த நமக்கு அந்த டினாமினேஷன் டக்குன்னு நம்பிடாதா, அது எவ்வளவு என்ன ஏது ஆவினா சொல்ல, எடுத்து அழுத்தி மொத்தமாக போடு ஆண்டவரே, நாளைக்கு எடுத்து அழுத்தி மொத்தமாக போடு. கொஞ்சம் மனசுக்கு இதோடு கிட்டத்தட்ட ஒரு 8-9 தடவை நான் ஃபாரின் போயிட்டேன். ஆண்டவரை வாங்கினது ஆவலத்தையும் அப்படியே மொத்தமாக அப்படியே எடுத்து அப்படியே ஒரு தடவை மனசு கொஞ்சம் தோணும், நாளைக்கு என்ன பண்ணுவோம், நாளைக்கு என்னன்னா கடைசி அடுத்த நாள் ஏர்போர்ட்டில் ஏறி இந்தியா வரணும், அதுக்கு கொஞ்சமாவது கையில் பணம் வேணும். ஆண்டவர் சொல்லுவா எடு. இப்படி ஒரு தடவை ஸ்ரீலங்கா நான் போயிட்டு நல்ல ஆஃபரிங் கொடுத்தாங்க. கர்த்தர் என் மேலே வச்சிருக்க உடன்படிக்கை, நான் எங்கே போனாலும் கொடுக்குறவங்கள கர்த்தர் பயங்கரமாக எழுப்புறார். ஒன்றும் வேண்டான்னு ஆண்டவருக்காக வந்தேன், அவர் தானே எல்லாம், பரம தகப்பனை நம்பி வந்திருக்கேன், ஆசிரிக்க மாட்டாரா? எனக்கு கொடுக்கும்போது சில கட்டுகள் உடையும். கொடுத்துட்டேன், அவ்வளோத்தையும் போட்டுட்டேன். இந்தியா வரேன், என்னுடைய ஸ்டேட் பேங்க்கில் 1100 ரூபா இருக்குது. என் அன்பு சகோதரர் ஒருத்தர் ரிக்கில் ஒர்க் பண்ணுறார். பல வருஷங்களுக்கு முன்னாடி என்னை பார்த்து ஜோம் பண்ணியிருக்காரு. ட்ரெயினில் ட்ராவல் பண்ணி வரேன், சென்னையிலேருந்து தூத்துக்குடி ட்ரெயினில், என் மனைவி சாட்சி சிரிக்கா, ட்ரெயினில் ட்ராவல் பண்ணி நான் வந்துட்டு இருக்கிறேன். நல்லா கேளுங்க, கொடுக்காதவங்களாம் எல்லாம் காது கொடுத்து கேளுங்க. சர்ச்சு கொடுக்கக்கூடாது என்கிட்ட ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறீங்களே, எல்லாம் மனசு தான் காரணம். ட்ராவல் பண்ணி வரேன், கரெக்டாக ட்ரெயின் 6:45 நான் ஏறுறேன். கரெக்டாக ஒரு ஐ திங்க் 5:45 இந்தியா நம்பர் ஓப்பன் ஆகுது எனக்கு. அந்த நம்பரில் வந்த மெசேஜ், எவ்வளோ கொடுத்தனோ டபுள் த டைம்ஸ் அந்த அமௌண்ட் என் இதில். ஆனால் சொல்கிறாரு, நீ நினைக்கிற ஊழியம் செஞ்சு வாங்கினாதான் காணிக்கணும், ஆனால் உன் ஆசீர்வாதம் என்கிட்ட இருக்கு. ஸோ கொடுத்தாதான் ஆசீர்வாதம் புறப்படும். எல்லாம் ஜபத்தில் சரியாகாது. எழுப்புதலை பார்க்கணும்னா கொடுக்கணும். ஆமென். கரங்களை வயிற்றுல இல்லையா சொல்ல மாட்டீங்க போல. ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு, எப்படி தேவனால் முடியும். தேவன் பார்க்குறாருங்க. நான் என் வாழ்க்கையின் அனுபவம், கர்த்தருக்குன்னு நம்ம 100 ரூபாயை கொடுத்தோம்னா கர்த்தர் பார்த்துட்டு இருக்காரு. அதான் ரொம்ப ஹைலைட். சில நேரம் ஆண்டவர் சொல்லுவார், வீட்டில் தசமமாக இருந்துச்சுன்னா பேசுவார் என்கிட்ட. காலையில் ஜபத்துக்கு உட்கார போய் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஜோமன் சப்ஜெக்டை க்ளோஸ் பண்ணிடுவார். நான் ஆண்டவரே இந்த அதிகாலை ஜபம் பண்ண பாவே கொடுத்துட்டேன், எவ்வளோ நாள் வீட்டில் வச்சுட்டு இருப்பேன். நான் அடிக்கடி சொல்லுவேன், என்கிட்ட மட்டும் உரிமையாக கேட்கீங்க, எங்கள் விசுவாசிகள்கிட்ட மட்டும் உரிமையாக கேட்கவே மாட்டேங்கிறேன். கிடச்சது நானும் தான் கிடச்சேன். எப்போ பார்த்தாலும் என்கிட்ட இவ்வளோ உரிமையாக கேட்டு வாங்குறீங்க. அங்கே 1000 கூட, இங்கே 10,000 கூட, அவனுக்கு இதை செய்யுற. என் விசுவாசிகள் இவ்வளோ பேர் இவ்வளோ தெம்பா உட்காந்துட்டு போகிறாங்களே, ஒருத்தண்டி நீர் கேட்க மாட்டீரா? அப்போ அதுக்கும் ஆண்டுட்டு பதில் உண்டு, ஐ லவ் யூ ஸோ மச். ஆஹா, என்ன அற்புதமான பதில்.
கர்த்தர் நல்லா கவனிங்க, கர்த்தர் யாரை ரொம்ப நேசிக்காரோ அவங்ககிட்ட வாங்குவார். கையை தட்டி அலையில சொல்றவங்க சத்தம் அலையலோயா. ஸோ இல்லைன்னு சொல்றதுக்கு இல்லைங்க, ஃபெய்த் தாங்க. உங்களுக்கும் நடக்கும். நான் பாஸ்டரா இருக்கிறதுனால எனக்கு நடக்கும்னு நான் சொல்ல வரல, உங்களுக்கும் நடக்கும், உங்க குடும்பத்துக்கும் நடக்கும், உங்க வீட்டிலும் நடக்கும். அதனால சீயோனை எழும்பணும், கர்த்தருக்காக கொடுக்கணும். அப்போ இதை பேதுரு சொல்றா, என்னை உற்று நோக்கி பாரு, என்ன இல்லை பொண்ணும் இல்லை. அப்போ நான் நினைக்கிறேன் பேதுருவும் யோவானும் பிச்சை கேட்டா எதை கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன், அப்படிதான் நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி பேதுரு யாருக்காவது ஒரு கோல்டு காயின் கொடுக்கறத இவன் பார்த்திருப்பான். அதனாலதான் இவன் கரெக்டா இவங்களை நிப்பாட்டி, ஐயா என்னைய பாருங்க, ஐயா என்னைய பாருங்க, பாஸ்டர் என்னைய பாருங்க, பாஸ்டர் என்னைய பாருங்க, பாஸ்டர் என்னைய பாருங்க. நான் ஒரு கிராமத்துக்கு போயிருந்தேன். அந்த கிராமத்தில் ஒரு குடும்பம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஒரு பிரச்சனையில் அவங்க வீடெல்லாம் சேதப்பட்டு விட்டது. அப்போ நான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி அவங்க வீடெல்லாம் சரி. உடனே அந்த அடுத்த ஒரு 3 மாதம் கழிச்சு இந்த கிராமத்துக்கு போகிறேன். முழு கிராமம் நிற்கி, ஐயா ஸ்தோத்திரம் ஐயா, என்ன இவ்வளோ எழுப்புதல் அவ்வளோ சீக்கிரத்தில் வர கேட்டேன். என்ன செய்தீர்கள்? நீங்கள் கட்டி கொடுத்தீர்கள் என்று ஊர் முழுவதும் சொன்னோம் பாஸ்டர். ஐயா ஸ்தோத்திரம் ஐயா. ஐயா எங்கள் வீட்டுக்கு கொஞ்சம் பண்ணுங்க. ஐயா எங்கே? அப்போ அப்பா அம்மா சட்டை பேண்ட் எல்லாம் அப்படியே பாரமாக பார்த்தேன், சட்டை பேண்ட் எல்லாம் கரெக்டாக இருக்கேன். ஸோ நம்ம எதிர்பார்க்குறவங்களா இருக்கக்கூடாது. பேதுரு மைண்ட் செட்டை பிரேக் பண்ணுறாரு. எப்பா நீ இப்படி கீழ்த்தரமானவைகளுக்காய் போராட வேண்டியவன் அல்ல, கர்த்தருடைய வல்லமையினால எழுந்து நடக்க வேண்டியவன். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்களுக்கு தேவை என்ன என்பதை பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு மண்டையில ஏத்துவார். அவன் மைண்ட் செட்டு பிச்சை கேட்கணும், கால் நடக்க முடியாது, பிச்சை கேட்கணும். ஒரு நாளாவது அவன் கால் நல்லாகணும்னு நினைச்சானா கிடையாது. இதுதான் ட்ரெடிஷனல் கிறிஸ்டியன். இதான் என் சூழ்நிலை, இதான் என் வாழ்க்கை, இதுதான் அது, அதுதான் இது, இதுதான் அது. இது பாரம்பரியம். பரிசுத்தாவி பெற்றவன் பாரம்பரியத்திலிருந்து வெளியே கொண்டு வருவான், பாரம்பரிய கட்டுகளை உடைப்பான், தேவனுக்காக குதித்து எழுந்து நடக்க வைப்பான். கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்றவங்க சத்தவ கையை தட்டி ஒரு அல்லேலூயா. எழுப்புதல்ல நம்ம மட்டும் தனியா இருப்போமா? நம்ம கூட யார் நிப்பா? ஏசாயா 68:1 சத்தமா வாஸ்து நம்ம முடிக்க போறோம். ஏசாயா 68:1 எழுப்புதல்ல whether we are alone, in the revival whether we are alone. ஏசாயா 68:1 சத்தமா வாசிங்க பார்க்கலாம், சத்தமா வாசிங்க. ஏசாயா 68 வாசிங்க சிஸ்டர். சாரி ஏசாயா 68 சாரி வெயிட் பண்ணுங்க, ஒரு நிமிஷம் சாரி. ஏசாயா 60:1 சாரி ஏசாயா 60:1 வாசிங்க. எழும்பி பிரகாசி, ஒரு ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. வாசிங்க. இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் கர்த்தர் உதிப்பார். அடுத்து வாசிங்க, வாசிங்க காணப்படும். அடுத்து வாசிங்க. எழுப்புதல் உங்க லைஃப்ல வருதுன்னா, உன் சொந்தக்கார நண்பர்கள் யாரையெல்லாம் நீ தேவனுக்காக இழந்தாயோ அதற்கு ஈக்குவலா கர்த்தர் உன் வெளிச்சம் இடத்துக்கு ஜாதிகளையும் உன் வெளிச்சம் இடத்துக்கு. நீ இழந்தது டுபாக்கூரு, நீ இழந்ததெல்லாம் டுபாக்கூரு. ஆமென். ஆனா கர்த்தர் கொடுக்க போகிறது ஜாதிகள் ராஜாக்கள். சத்தமா சொல்லுங்க, நான் இழந்ததெல்லாம். நீங்க பெருசா நினைக்காதீங்க, மாமனார பகஸ்டா 10 லட்சம் ரூபாய் இடம் கிடைக்க விடு, 1 கோடி ரூபாய் இடத்த கர்த்தர் உனக்கு கொடுப்பார். தேவனுக்காக ஸ்டாண்ட் எடுங்க. சொல்லுங்க, கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. இன்னைக்கு பாருங்க, என் சொந்தம் பந்தம் எல்லாத்தையும் விட்டுட்டு ஆண்டவருக்காக வெறும் ஒரு நிராயுத ஒரு நபரா வந்த இன்னைக்கு கர்த்தர் உங்களெல்லாம் தந்தை நல்லா வைக்கலையா? இவ்வளவு விசுவாசிகளை கர்த்தர் கொடுத்து மகிமையா வைக்கலையா? எத்தனையோ தேசங்களை கர்த்தர் மக்களை கொடுத்து வைக்கலையா? மற்றவனுக்கெல்லாம் சுகவீனம்னா மற்றவன் ஜோமணிக்கிறான்னு சொல்லுவான். சொந்தக்காரனுக்கெல்லாம் ஐயோ நான் ஹாஸ்பிட்டல் சேர்த்துருக்கோன்னா பயந்து போய் 3 நாள் கழிச்சு வருவான், காசை வாங்கிடுவாங்கன்னு சொல்லி. ஆனா நமக்கு ஒரு உபத்திரவம் கஷ்டம்னா கர்த்தர் தேவ தூதர்களை போல மனிதர்களை கொடுத்து கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்தே தீருவார். Do not be discouraged. எழும்பு. சும்மா சொந்தக்காரங்க பகச்சிட்டாங்க, அவங்க நீ தூசிக்கிறாங்க, இவங்க அதை பத்தி பேசுறாங்க, அங்க நான் நெருக்கப்பட்டுட்டேன், இங்க நான் உடைக்கப்பட்டுட்டேன், இங்க நான் ஏமாத்தப்பட்டுட்டேன், உதறி தள்ள.
once நீ தேவனுக்காக எழும்பும் பொழுது ஒரு வெளிச்சத்துக்கு ஜாதிகளும் உதிக்கிற ஒளியிடத்துக்கு இன்னைக்கு நடக்குது. பொலிட்டீஷியன்ஸ், டாப் பிசினஸ் மேக்னட்ஸ் பல 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 இடங்கள்ல இருந்து தேடி வராங்க பார்க்கிறதுக்கு. நான் இன்னைக்கு அடிக்கடி சொல்வேன், வார்த்தையில் உண்மை உள்ளவர். If a man gets revival in the spirit, Lord will bring prominent peoples. ராஜாக்களை உங்களுக்காக நியமித்து வைத்திருக்கிறார். ஜாதிகளுக்கு தலைவர்களை கர்த்தர் உங்களுக்கு நியமித்து வைத்திருக்கிறார். நான் சொல்றேன், நான் சபையில் இருக்கிற வைராக்கியமா கர்த்தரை தேடுகிற வாலிப பசங்களுக்கு பெரிய பெரிய கோடீஸ்வர சம்பந்தம் கிடைக்கும். இந்த சர்ச்சுக்காரர்களை கூட்டிட்டு வருவீங்க, கையை தட்டி ஆமென் சொல்லி வாங்கலாமே. என் சபையில வைராக்கியமாய் வாலிப வயசுல கர்த்தருக்காய் உண்மையா ஊழிய செய்யற பிள்ளைகளுக்கு கர்த்தர் ராஜாக்களை கொடுப்பார். வைராக்கியமா இருங்க, எழும்புங்க, தேவனுக்காக எழுப்புதலுக்குள்ள வாங்க. கர்த்தரை தேடி எனக்கு என்ன புண்ணியம், இந்த ஸ்டேட்மெண்ட்டை நிப்பாட்டுங்க. கர்த்தர் உங்களை எழுப்புகிறார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம், கர்த்தர் உங்களை எழுப்புகிறார். நல்லா சவுண்டா வைங்க பார்க்கலாம், கர்த்தர் உங்களை எழுப்புகிறார். கர்த்தர் உங்களை எழுப்புகிறாரு. நினைப்பதற்கும் சொல்லுங்க பார்க்கலாம், நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் கிரியை செய்ய வல்லவராய் இருக்கிறார். கரங்களை தட்டி அல்லேலூயா. பிப்ரவரி மாசம் எழுப்புதலின் மாசம். பயப்படாதீங்க. கடன் பிரச்சனையா? பயப்படாத. எழுப்புதல், ரிவைவல், கர்த்தருக்காக வைராக்கியம் இல்லை, ஃபயர்ல இரு, இக்னேஷன்ல இரு. இக்னைஷன் தூண்டப்பட்டு கொண்டே இரு. பரிசுத்த ஆவியால் ஜெபிச்சு கொண்டே இரு, ஸ்தோத்திரித்து கொண்டே இரு, அந்நிய பாஷை பேசிக்கொண்டே இரு. உன் ஆவியை அனலாவை, நெகட்டிவ் காரியங்களுக்கு முழுல இடம் கொடுக்காம ஸ்ட்ராங்கா இரு. இதை செய். இந்த மாசத்துல கர்த்தர் ஆவியை உயிரடைய பண்ணி உன்னை தேவனுக்காக எழுப்ப வைத்து ஒரு வைராக்கியமான நபராய் கர்த்தரை மாற்றுவான். ஆமென்.